Hi dears, welcome to Shiny Thagaval. நம்ம வந்து பிளவுஸ் ஈஸி மெத்தட்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துட்டு வரோம். அதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சு துணியோட ஷேப் இவ்வளவுதாங்க இருக்கு. ஒரே ஒரு எந்த பிசுருமே நமக்கு தட்டல, கரெக்டா கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ஒரு இது பீஸ் மட்டும் தான் நமக்கு தனியா வந்திருக்கு. இந்த பீஸ் எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ இதை தனியா எடுத்து வச்சிருவோம். இப்ப நம்ம இந்த பீஸ்ல கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, எதை பட்டிக்கு போடுறது, எதை வந்து அந்த ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு போறது. நான் சொன்ன பாத்தீங்களா, பார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். செகண்ட் பார்ட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டா எதுன்னு தெரியல, அது லைனா பாருங்க தெரியும். இதை வந்து நான் கட் பண்ண விரும்பல, கொஞ்சம் லென்த்தா எடுத்தா எனக்கு யூஸ் ஆகும் ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு. நான் சொன்னல அந்த லென்த் இது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், லென்த் பார்த்து நான் இந்த சைட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நாம பட்டிக்கு போடலாம். ஓகேங்களா, கிராஸ் பீஸ் வந்து இது போதும். துணி இருந்துச்சுன்னா அதுலயும் நம்ம கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதுலயுமே நம்ம வந்து பட்டிக்கு தாராளமா போடலாம். பட்டி போட்டுட்டு மீதி லென்த்தை வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி எப்படி போடுறதுன்னு பாத்துடலாம். ஸோ நீங்க ஐடியா பண்ணிக்கோங்க, பீஸ் வச்சுட்டு ஐடியா பண்ணி தான் பண்ணணும். நீங்க கண்மூடித்தனமா அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு துணி பத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் அப்புறம் ஒரு கிளாத் வாங்க வேண்டியது வந்துடும். பிகினர்ஸ்க்கு சொல்றேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, பட்டிக்கு ஃப்ரண்ட் துணி எடுப்போம்ல, ஃப்ரண்ட்ல அந்தோட அளவு என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் அளவு போதும். துணி இருந்துச்சுன்னா ஸ்கேல் அளவு, துணி இல்லை அப்படின்னா மடிச்சு தைக்கிற அளவு கரெக்டா இருக்கும். ஸ்கேல் அளவு எடுத்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அப்படி எடுத்துக்குங்க, துணியை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, ஆக மொத்தத்துல ஒரு கோடு பட்டிக்கு உள்ள மடிக்கணும். இன்விசிபிளா தான் நம்ம தைக்க போறோம். இத வந்து கரெக்டா பாருங்க. இங்க வந்து எந்த இடத்துல அடிப்படாம இருக்கு, நமக்கு வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கும் கேப்புக்கு கரெக்டா கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இது மேல வைக்கணும். வச்சு பாருங்க. வச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் அதிகமா இப்படி தள்ளணும்னா நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த கோடு மேல வச்சு இப்படி பட்டி ஃப்ரண்ட் சைடு ஹூக் சைடு வைங்க. ஹூக் சைடு தான் எடுக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அளவு ரெடி அளவை மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் அங்க இருந்து இந்த டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட் பிடிக்கிற இடத்த இப்படி வச்சீங்கன்னா இங்க சென்டர் வரும். அப்படி உங்களுக்கு அது சென்டர் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா, இப்ப எந்த இடத்துல நீங்க எடுத்திருக்கீங்க இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, ஒரு கோடு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு துணி அடிப்படுது, அளவு சரியா வராது. சோ கோடு போட்டுட்டே நீங்க பண்ணுங்க. கோடு போடும் போது ரெடி அளவு அண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். விட்டுட்டு சென்டர் அளவு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, சென்டர் அளவு இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்ச அளவை தூக்கி இந்த கோடு போட்ட இடத்துல வைங்க. வச்சீங்கன்னா கீழுக்கு ஒரு சின்னதா ஒரு மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சென்டர் டாட் பிடிச்ச பட்டி தான் வைக்கிறோம், டாட் பிடிக்கிறோம்ல, அந்த அளவு பார்க்கணும். ஷேப் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த ஷேப்ல கொடுத்தாதான் கரெக்டா உட்காரும், இல்லைன்னா ஷேப் மாறிடும். கரெக்டா வச்சு ஒரு 1/4 இன்ச் வச்சிருங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த எண்டு பட்டி எண்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கோட்ல மார்க் பண்ணிட்டு அந்த கோட்ல இருந்து இப்படி மடிச்சு இப்படி ஹோல்ட் பண்ணி கரெக்டா நீங்க வச்சீங்கன்னா ரெடி அளவு பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுங்க, பட்டிக்கு எந்த அளவுக்கு துணி விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ரெடி அளவுல இருந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். ஒரு 2 இன்ச் உங்களுக்கு அங்க துணி இருந்தது அப்படின்னா 2 இன்ச் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா தான் உங்களுக்கு வரும். ஓகேவா, அதை எடுத்து இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவாயிடும். இது சும்மா எக்ஸ்ட்ராக்கு, ரெடி அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஒரு 2 இன்ச் இல்ல ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்ம கரெக்டா வரும். இது எக்ஸ்ட்ரா. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்றோம், சேம் தான் டாட் போட்டுடணும். இப்ப இந்த டாட்டை எங்க இருந்து வளைச்சு எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு இங்க ஒரு டாட் கொடுத்தோம்ல, அந்த டாட்க்கு போயிட்டு
ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பட்டி ரொம்ப ஈஸி தான். ஒரு சிலருக்கு பட்டி ஷேப் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்ல இருக்கும், இன்னொரு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும், ஷேப் வளைச்சு இருக்காது. ஸோ அதுக்குதான் எந்த அளவுக்கு கோடு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு போதும். ஏனென்றால் துணி வேணும். இப்போ இத வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சா ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு? இது வந்து இதோட முடியலங்க பட்டி. இப்போ இது என்ன ஆயிருக்கு, நம்ம வந்து மடிப்பு எடுத்திருக்கோம். இந்த மடிப்புல வந்து நாச் போட்டுக்கோங்க. இந்த சைடு இந்த சைடு அப்படி வைக்கும் போது நம்ம இது தாண்டா மடிப்பு அப்படின்னு மடிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இது. இது வந்து நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம். மடிச்ச சைடுல வந்து நம்ம தைச்சிருக்கோம், சிங்கிள் பீஸ ரெண்டா மடிச்சு. அதனால இது வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டோம்னா ரெண்டு பட்டிக்குமே கிடைச்சிரும் ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இதை எப்படி எடுக்கணும், துணி பாருங்க அந்த மடிச்ச ஷேப்லயே இருக்கிறது நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டா வரணும்னா நல்ல பக்கத்தையும் ஒன்னா வச்சு எடுக்கணும். இல்ல கெட்ட பக்கமும் ஒன்னா ஒட்டுற மாதிரி வச்சு எடுத்தாதான் இந்த சைடுக்கு ஒண்ணு அந்த சைடுக்கு ஒண்ணு துணி எல்லாத்துக்குமே, இது பட்டிக்குன்னு கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. இந்த பாருங்க, இப்ப இந்த பீஸ் கூட எனக்கு கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் லென்த்தா இருக்கா? ஓகேவா? இப்ப இந்த பீஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், ஹூக் பட்டி ஹை பட்டிக்கு ஒண்ணு சொன்னல அதுக்கும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா லென்த்தா இருக்கா, இதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது பட்டி ரெடி. அடுத்து வேற என்ன, இது வந்து இதுக்கு இன்னொரு பட்டிக்கும் நம்மளுக்கு துணி இருக்கு. இன்னொரு பட்டிக்குனா எப்படி, உள்ள துணி. இப்ப இந்த பிளவுஸ் பாருங்க, துணி எதுவும் இல்லாதனாலதான் வந்து சும்மா ஒரு லைனிங்கே போட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம லைனிங்கும் கொடுக்கணும். இது வந்து லைனிங் பிளவுஸா இருந்துச்சுன்னா ஓகே, லைனிங் பீஸ் வச்சு அடிச்சிடலாம். வித்தவுட் லைனிங் என்னும் போது அப்படியே நம்ம ரஃப் துணி மட்டும் பட்டியில அடிச்சா என்ன ஆகும், ஒரு பேண்ட் துணியோ இல்ல ஷர்ட் துணியோ ஏதோ ஒரு துணி வச்சு அடிச்சோம்னா துணியில அப்படியே தெரியும். இது வந்து வித்தவுட் லைனிங் சொல்லும் போது அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா வெட்டணும்னா உங்களுக்கு பீஸ் தாராளமா கிடைக்குங்க. கிடைக்கும் போது என்ன பண்ணணும், இத வந்து எடுத்துக்கலாம். எப்படி, இந்த மடிப்பு அடிச்சோம்ல, கோடு போட்டோமா, அந்த கோடை இப்படி மடிச்சிருங்க. ரெண்டு பீஸாவே வச்சுங்க. நான் ரெண்டு பீஸா வச்சுக்கிறேன், உங்களுக்கு கரெக்டா வரலன்னா ஒரு பீஸா கூட வைங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் எதுவோ ஏன்னா இங்க வந்து கரை வருது, இந்த சைடு கரை வருதுங்க எனக்கு. அதனால நான் ஃப்ரண்ட் சைடு இப்படி திருப்பி எடுத்துக்கிறேன். அப்ப வந்து எனக்கு கரெக்டா வரும். இப்ப என்ன பண்ணணும், ரெடி அளவு எடுக்கணும். அது எப்படி எடுத்தோம், கீழே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்தோமா, அது கோடு போட வேண்டாம். அதே போல இங்க பாருங்க, இது எப்படின்னு பாருங்க. இங்க வந்து நம்ம கிராஸ் பீஸ்க்கு எடுத்தோமா, இப்ப நம்ம இங்க பட்டி வெட்டணும்னா என்ன ஆகும், துணி கிராஸ் பீஸ் இதோட வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு கிராஸ் பீஸ்க்கு யூஸ் ஆகும். சோ நம்ம என்ன பண்றோம், இத அப்படியே மேல தூக்கிடுறோம். எந்த அளவை, இந்த துணி அளவை இப்படி மேல எடுத்து வச்சுட்டு ஒண்ணும் இல்ல, பின் பண்ணுங்க. கரெக்டா இருக்கணுங்க. இந்த மடிப்பளவு கொஞ்சம் நீங்க ஒரு பீஸ், உங்களுக்கு ஒரு பீஸ் கூட வச்சு இது பண்ணிக்கோங்க. மடிப்பளவு கரெக்டா வச்சு மேல இது ஷேப் எடுக்க வேண்டியது வரும். அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, கரெக்டா வைக்காதீங்க. இது நீட் ஷேப்க்கு வரல, கொஞ்சம் ஷேப் வந்து வளைச்சுதான் வந்திருக்கு. ஸோ இதை இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உட்காந்துருச்சு அப்படின்னா நமக்கு இப்ப இவ்வளவு பீஸ் துணி கிடைச்சிருக்கு. இத என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இத கட் பண்ணிக்கிட்டோம்னா பட்டிக்கு உள் சைடு ஓகேங்க.
அப்படியே வச்சு உங்களுக்கு பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு வரல, எனக்கு வந்து இது மாதிரி நகருது, பட்டிக்கா இருந்தாலும் பின் பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா வரும். வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, வரலன்னா பின் பண்ணி அடிங்க. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து உள்ள வச்சு அடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து உள்ள ஒரு ரஃப் துணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ரஃப் துணி வந்து தெரியாது. சோ பட்டி இப்படிதான் எடுக்கணும். ரஃப் துணி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரெடி அளவு எடுத்திருக்கோம்ல, நம்ம இங்க மடிப்புக்கு விட்டு ஃப்ரண்ட் அளவு, ஃப்ரண்ட் பட்டி எடுத்தோம்ல, அந்த அளவுக்கு எடுக்க கூடாது. இதை எப்படி நம்ம மடிச்சுட்டு உள்ள நம்ம அளவு எடுத்தோமோ அதே மாதிரி இதே அளவை அப்படியே, இப்ப ரஃப் துணி, நான் ரஃப் துணி எடுக்கல, சும்மா வச்சு இதே ரஃப் துணியா வச்சு போடுறேன் பாருங்க. இதே ரஃப் துணியா வச்சு கட் பண்ணல, சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை வச்சு இப்படியே இதே அளவுக்கு எந்த இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம், எந்த இன்ச்சும் வந்து கம்மி பண்ணிக்கவும் வேணாம். அப்படியே வச்சு அப்படியே கட் பண்ணி ரஃப் துணி எடுங்க. ரஃப் துணினா பேண்ட் கிளாத்து, இல்லாட்டி இன்னும் ஒரு 2-3 லைனிங்க மடிச்சு வைக்கலாம். எதையாவது ஆக மொத்தம் உள்ள ஒரு துணி வைப்போம்ல, அவ்வளவுதான். இதை எடுத்துட்டீங்கன்னா 3த்தையும் வச்சு அடிக்கலாம். அவ்வளவுதாங்க பிளவுஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப நாம என்னென்ன எடுத்திருக்கோம், ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, அதுக்கப்புறம் இந்த பட்டிக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, ஹூக் பட்டி, ஐ பட்டிக்கு நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து பிளவுஸோட பட்டிக்கும் நம்ம வந்து அளவு எடுத்தாச்சு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க கட் பண்ணும் போது எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பரா எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்து போட்டு வச்சிருங்களேன். ஃப்ரீயா இருக்கும் போது அடிச்சு பார்ப்பீங்க. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் இங்க விட்டு எடுங்கன்னு சொன்னேன்? நமக்கு லென்த் அதிகமா கிடைக்குதா. இது வந்து இப்ப இதுல கொஞ்சம் சொதப்புவாங்க. எப்படின்னா 1 இன்ச் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி தைப்பீங்க, பிசுறு அதிகமா நிக்கும். ஒண்ணு இந்த ஸ்கேல் சைஸ் எடுத்துக்குங்க. எனக்கு ஸ்கேல் சைஸ் எடுத்தோம் வந்து எனக்கு வரல, எனக்கு வந்து பைப்பிங் வரல, அப்புறம் வந்து மடிச்சு அடிப்போம்ல எம்மிங், அதுக்கும் வந்து எனக்கு பீஸ் தட்டுப்படுது, மேல அடிச்சிடுறேன், கீழே எனக்கு மடிக்கும் போது கொஞ்சம் துணி உள்ள போகுது, கொஞ்சம் துணி வெளியே வருது, என்னால லெவலா ஈக்குவலா எனக்கு வரலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்கேல்ல கூட போட்டு ஸ்கேல தூக்கி உரம் போட்டுருங்க. போட்டுட்டு இது எத்தனை, 2. நானு ஸ்டூடெண்ட்டுக்கு கத்து கொடுக்குறாரே கத்துக்கிட்டு இங்க பாருங்க, 2 கரெக்டா 2 இன்ச்சு வச்சுட்டு கீழையும் அந்த 2 இன்ச்சு எடுங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா வராதுங்க, கீழே கொஞ்சம் குறுகலா எடுத்துருவாங்க, ஈக்குவல் வராது. நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒரு ஈக்குவலா வரும், ஸ்ட்ரெயிட்டா அழகா சூப்பரா வரும். அந்த மெத்தட் தான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 2 ஓகேவா? இப்போ இங்க இதுக்கும் வச்சோம்னா கரெக்டா ஈக்குவலா வந்துருதா. நீங்க 2 எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தாராளமா போட முடியும். எதுக்கு, கிராஸ் பீஸ்க்கு, பைப்பிங்க்கும் அடிச்சுட்டு நீங்க எம்மிங் பண்ணிக்கலாம், இல்ல மடிச்சு அடிச்சுக்கலாம். மடிச்சுன்னா ரொம்பலாம் இல்ல, தைக்கும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன், சூப்பரா இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க இதுல சொதப்பி இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும், இதையும் 2 2ஆக வைத்து பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆர்வத்துல டைம் இல்லையே, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க. எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தானே ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு புரியும். எதையும் நீங்க முழுசா பார்க்காம அப்படி அப்படியே ஸ்கிப் பண்ணி போறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் சரியா வரல. என்னோட இதுன்னு இல்லைங்க, நீங்க கிளாஸே போனாலும் அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சாதாங்க உங்களுக்கு புரியும். ஏன்னா டெய்லரிங்ல வந்து கரெக்டா தைக்கிறாங்கன்னா, எப்படியாப்பட்ட டெய்லரா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன நேக்கு நெளிவு சுழிவெல்லாம் தெரியும், அப்ப சரு சரு சருன்னு போயிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு, கத்துக்கிறவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியாது, ஒரு சிலர் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இந்த அளவே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு 1 இன்ச் எடுத்து வரல, 1.5 வரலன்னா இந்த மெத்தட் அவங்க எல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஏதாவது சொதப்பல் சொதப்பல் சொதப்பல்னு 1 வருஷம் 3 வருஷம். எப்படி இருக்கு கிராஸ் பீஸ், பார்க்கும் போதே சூப்பரா இருக்குல்ல. அப்போ இதை அப்படியே லெவலா நீங்க வச்சு அடிக்கும் போது எப்படி இருக்கும்
பைப்பிங் வச்சு அடிச்சாலும் ஈக்குவலா வரும். அதுதான் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்பாங்க, சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர்லாக் மிஷினே இல்லைனாலும் அவ்வளவுதான். பாத்தீங்களா, பைப்பிங் முடிஞ்சிருச்சா? கிராஸ் பீஸ், பைப்பிங் இல்ல கிராஸ் பீஸ். சக் சக். அளவு எடுக்கிறத விட கட் பண்றது சூப்பரா இருக்குங்க. இப்போ இது ஒரு பிளவுஸ்க்கு போதும்ல, ரெண்டு ரெண்டா வரும், புரியுதுங்களா? ரெண்டு ரெண்டா வரதால லென்த் எப்படி இருக்கு வந்துரும். இப்போ இந்த பீஸ் எல்லாம் டிசைன் பிளவுஸ் அடிக்கிறதா இருந்தா யூஸ் ஆகும். அதனால நீங்க இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம் தாராளமா. நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது சின்ன சின்ன கிராஸ் பீஸ் எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த லென்த் கிராஸ் அடிக்கல அப்படின்னா, கிராஸ் பத்தல, இன்கேஸ் பத்தவில்லை என்றால் இதுல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி குட்டி கிராஸ் போட்டு ஒரு 2 செட்டு வரும், 2 செட்டுனா 4 செட்டு வந்துடும். ஏன்னா 2 துணியா இருக்குல்ல, போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பண்ண முடியாது. பட் டிசைனர் டெய்லருக்கு எதுக்காக யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பிளவுஸ்க்கு சைட்ல எல்லாம் கைக்கு துணி பத்தல அப்படி இப்படின்னா எதுக்காவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போட்டுற வேணாம். குட்டி பீஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. துணியோட அளவே பாத்தீங்களா, எந்த அளவுக்கு வெட்டி இருந்தா இந்த இவ்வளவுதான் வருது. வேற எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகல. அப்படியே எடுத்துருங்க. இவ்வளவுதான் கிராஸ் பீஸ் வெட்ட வேண்டும். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோங்க. பாத்துடலாமா? ஒன் டைம் பாத்துடலாம். பேக்கு நான் அப்படியே வைக்கிறேங்க, வேலை இருக்கு. ஸ்லீவு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறம் இந்த பீஸ்லாம் ஹூக்குக்கு, ஐக்கு, அப்புறம் இது பட்டி. ஒன்னே ஒண்ணு எடுக்கல, என்னன்னா ரஃப் உள்ள வச்சு பட்டிக்கு எடுக்கிறது. அதையும் நான் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன், பாத்துக்குங்க. அடுத்தது என்னது, கிராஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ்க்கு தேவைப்பட்டால். அவ்வளவுதான். போட்டு முடித்தாயிற்று. முடித்ததை கட்டியாச்சு, டன். இப்போ ஒரு பிளவுஸோட அளவை எந்த அளவுக்கு நீங்க ஈஸியா கட் பண்றது நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்க கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா, தெளிவா இருந்தது அப்படின்னா ஷியோரா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு புரியும். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன்ல, இப்போ நீங்க லைவா என் கூட இருக்கிற மாதிரி தான் நான் இவ்வளவு பேசி எடுக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணும் போது, இல்ல நீங்க அதை பார்க்கும் போது எனக்கு இந்த இடம் புரியலைங்க, இது எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாதான் எனக்கு புரியும். இல்ல சூப்பரா இருக்கு, எனக்கு நல்ல தெளிவா இருக்குன்னு சொன்னாதான் ஓகே, இதே மெத்தட்ல இவங்களுக்கு போட்டாதான் எனக்கு புரியுதுன்னு இன்னும் டிசைனர் வீடியோலாம் என்னால போட முடியும். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.